ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவான்மையூரில் இருக்கக்கூடிய ஜோதிடர் திரு பழனி முருகன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப வித்தியாசமான தகவலா கொடுக்குறீங்க. ஜோதிட ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் நிறைய பயனுள்ள தகவல் கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருடைய வீட்டுல நிலைவாசல் இருக்கு இல்லையா, அந்த நிலைவாசல் கதவுல இறை படங்களை பொறிப்பாங்க அந்த மரத்திலேயே. அது சரியா தவறா, அது பண்ணலாமா? ஒரு அருமையான ஒரு கேள்வி. அதாவது தலைவாசலுடைய கதவு, நுழைவாசல் அப்படின்னா என்சான் உடம்பிற்கு நான் முன்னும் வாய் தான் பிரதான வாயில். அதுக்கு பேர் தான் வாயின்னு வச்சான். வாயில் நம்ம எதுக்கு வாய் வச்சான் அதுக்கு பேர். அப்போ நுழைவாயில் வீட்டுக்கு அதான் தலைவாசல் நுழைவாயில். சரிங்களா? அப்போ இந்த நுழைவாயில திருக்கதவுல நுழைவாயில் கதவுக்கு பேர் திருக்கதவுன்னு பேர். அந்த கதவில் இறைவனுடைய வடிவங்களை வடிவமைக்கிறதோ இறைவனுடைய சம்பந்தப்பட்டதை குறிக்கிறது நிச்சயமாக தவறு. அது செய்யவே கூடாது. ஏன் கேட்டிங்க அப்படின்னா, கதவு அந்த நுழை கதவுங்கிறது 7 விதமான நாடி ஓடக்கூடிய சப்த நாடிகள் அதில் இயங்கும். இந்த பக்கம் 7 நாடி, இந்த பக்கம் 7, மொத்தம் 7 நாடியை அதில் ஓட்டணும். நிலைவாசலுக்கு மேலே கஜலட்சுமி, காமதேனு, அஷ்டலட்சுமிகள் வைக்கலாம், விநாயகர். அதாவது தலைவாசல் அந்த நிலைக்கதவுக்கு மேலே நாம் தெய்வங்களை பொறிக்கலாம், பொறிக்காமலே சுத்தமாக கூட விடலாம். உங்களுடைய பிரம்மசக்தியானது அந்த உத்தரம், அந்த இது பிம்பம், பிரம்மங்கிறது தலையினுடைய அந்த உச்சிக்குழி, அது பிரம்மஸ்தானம் நுழையும் பொழுது அந்த இறைசக்திக்கு கீழே நுழைஞ்சி வீட்டுக்குள்ளே போன்றதுக்காக பண்ணக்கூடியது. அதே நேரத்தில் கதவுல நீங்கள் இறைவனுடைய வடிவங்களையோ இறைவனுடைய உருவங்களையோ இறைவனுடைய இதனை படைக்க அதை வடிவமைக்கக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைவன் தான் நம்மை ஆட்ட வேண்டும், நாம் இறைவனை ஆட்டக்கூடாது. கதவுல நம்ம என்ன செய்வோம், சாமி வச்சுட்டோம்னா பிள்ளையார் ஆட்டுவோம், பெருமாள் ஆட்டுவோம், லட்சுமி ஆட்டுவோம். கதவை திறக்கும் பொழுது மூடி ஆட்டுறீங்களா இல்லைங்களா? அப்படி ஆட்டுப்படும் பொழுது இறைவன் உங்களை ஆட்டி விடுவார். ஏன்னா இறைவன் தான் நம்மளை ஆட்டணும். நம்ம இறைவன் ஆட்ட முடியுமா? இறைவன் ஆட்டக்கூடிய சக்தி நமக்கு உண்டா? கிடையவே கிடையாது. அப்போ எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய பராசக்தியோட பலவிதமாக உருவங்களை கொண்டிருக்கிறது. அவர்களை நாம் திருக்கதவில்லைன்னா இறைவனை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும். எல்லா இடத்துலையும் இறைவனை வைக்கக்கூடாது. அகத்தில் வைங்க, வீட்டு பூஜை அறையில் வைங்க, மற்ற எல்லா இடங்களிலையும் நீங்கள் உங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துகின்ற போர்வையில் அதில் பார்த்தீங்கன்னா பெயரில் அந்த விநாயகரோ அம்பாலோ சக்தியோ பெருமாளோ நிறைய வீடு அதில் பார்த்தா திருப்பதி வெங்கடாஜலபதி போட்டிருக்காங்க. ஏன்னா என்னோடய குருநாதர் ஒரு வீட்டில் கதவு வடிவமைக்கிறார். நடிகை அமலாவுடைய வீடு. அப்போ கதவுல நடராஜரை வடிக்க சொல்கிறார். அப்போ என்னோடய குருநாதர் சொல்கிறாரு, அம்மா இப்படி வைக்கக்கூடாது கதவுல, இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க அப்படி. ஏன்னா கான்ட்ராக்ட் எடுத்தாலும் வேறு. என்னோடய குருநாதர் வேலைக்கு போனவர். என்னடா சொல்லக்கூடாது, செஞ்சால் கேட்க மாட்டேன்றாங்க. இந்த வீடு 6 மாதம் கூட அவளுக்கு தாங்காதுடா அப்படின்ட்டார். அதே மாதிரி ரொம்ப நம்ம வடிவை சொல்கிற வேலையை செஞ்சுட்டு வர வேண்டியது. அதுக்கு மேலே என்ன செய்யணும், நமக்கு என்ன அப்படின்னா அப்புறம் நம்ம அதை செய்ய மாட்டேன்ட்டார் குருநாதர். அந்த செஞ்சு அந்த அப்போ வேறு ஒருத்தர் வச்சு அந்த நடராஜரை வடிச்சிட்டாங்க. வடித்து முடிச்சு என்ன சொல்லி வைத்தது போல் 6 மாதம் அந்த வீடை விட்டு வெளியேறி சென்று விட்டார் அந்த நடிகை. இது உண்மை. ஏன்னா அந்த வீடு உங்களுக்கு தங்கணும்னா நீங்கள் அவர் ஆட்டினா உங்களை ஆட்டியே விடுவார். இறைவனை நீங்கள் ஆட்டும் பட்சத்தில் இறைவனுடைய ஆட்டத்தை நம்ம தாங்க முடியுமா? முடியவே முடியாது. அதனால் இறைக்கதவு, இறைவனுடைய வடிவங்கள் திருக்கதவில் பதிக்கவே முடியாது. எந்த மாதிரிலாம் திருக்கதவில் பதிக்கலாங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். அதாவது மொத்தத்தில் கதவுல வெறுமனே இல்லாமல் பிளைனாக இருக்கலாம், இல்லை கமல பந்தங்கள் படிக்கலாம், தாமரை வடிவங்கள், மலர்கள், கமல பந்தம்லாம் 7 நாடி சப்த நாடியை ஓட விடணும். 2 பக்கம் 7 நாடி சப்த நாடி ஓட விடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா திருத்தாள் திருக்கதவுன்னு எந்திரம், கதவு 2 கதவு இருக்குது. திருத்தாள் திருக்கதவுன்னு எந்திரம் இருக்குது. திருத்தாள் திருக்கதவு எந்திரங்களை பதிக்கலாம், மேலே எந்திரங்கள் பதிக்கலாம். கஜலட்சுமி, மகாலட்சுமி, சுதர்சன எந்திரங்கள், அது மாதிரி ஐஸ்வர்ய மங்கள் தரக்கூடிய எந்திரங்களை நீங்கள் பதிக்கலாம். அந்த கதவுல மலர்கள், கொடிகள், முல்லை கொடிகள், இந்த மாதிரி செடிகள், அதாவது கொடிகள்லாம் நீங்கள் அதெல்லாம் அழகழகாக நீங்கள் போட்டுக்கலாம். மலர்களை கொடியோட, அது முல்லை கொடி போகிறது இன்னும் விசேஷம். மலர் கதவுல முல்லை கொடியோடு சேர்த்து அந்த பலரோட போட்டிங்க அப்படின்னா வீடு வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல ஒரு இதை கொடுக்கக்கூடிய அமைப்பு உள்ளது. அதில் குறிப்பாக கமலம் பண்ணலாம், 8 கமலம் பண்ணலாம், 4 கமலம் பண்ணலாம்,
இல்லை வெறும் கதவாக விட்டுலாம், எதுவுமே செய்ய தேவையில்லை. ரொம்ப ரொம்ப உத்தமம். எதுவுமே போட்டுட்டு அதோடைய எனர்ஜிகள் நம்ம உள்ள தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருந்து அதை செய்யணும் செய்யக்கூடாது. இது வந்து நுழைவாசலில் செய்யக்கூடிய விஷயம். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஒன்றா நீங்கள் செஞ்சு வரும் பொழுது உங்கள் இல்லம் வந்து மங்களமாக மகிழ்ச்சியாக திருமகள் அமரும் மனையாக மாறிவிடும். அதனால் வந்து நம்ம முதல் நுழையும் பொழுதே சொல்லாமல வாய் கிட்ட போக முடியாது. நார வாய் நல்ல வாயின்னு சொல்லுவாங்க. நாரவாய் நல்ல வாய் பேசுறதுக்கு தானே சொல்கிறது. அப்போ இவன் வந்து நம்ம பேசும் பொழுதே வந்து பொய் பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறது எப்படி, உண்மைக்கு புறமாக பேசுகிறான்னு சொல்கிறது எப்படி. அப்போ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையை வந்து நல்ல விதமாக சொல்வதற்கும் அதை மாற்று விதமாக சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. அப்போ இந்த திருக்கதவுனுடைய நுழைவாசல் வந்து உள்ள நுழையும் பொழுதே முழுக்க ஐஸ்வர்யத்தையும் மங்களத்தையும் தரணும். உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச அவங்க வெளியில் எந்த எண்ணங்களோட வரட்டும், ஆனால் அந்த கதவு உள்ளே வந்து தலைவாசல் உள்ளே வந்த உடனே அவங்களுக்கு வந்து சுப சிந்தனை, மங்கள சிந்தனை, அவங்களுக்கு வந்து ஐஸ்வர்யம் எல்லாமே நடக்கணும். அப்படி தான் அந்த கதவை வந்து உள்ளே அமைக்கணும். அந்த கதவை வந்து நாடி ஓட்டம் அமைக்கணும். அந்த கதவை வந்து ஆகமத்தில் அமைக்கணும். ஆகமப்படி அந்த ஆதி அந்தரத்தினுடைய அந்த அளவுகளுடைய படி அதில் கரெக்டாக நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. எவ்வளோ பெரிய கோயில் பெருசாக இருக்கலாம், ஆனால் கர்ப்ப கிரகத்துடைய வாசல் சுருக்கமாக தான் வச்சுருப்பாங்க. ஏன் அதை அவ்வளோ பெருசாக வைக்க முடியாமையா இல்லையா. அப்போது அங்கே தான் ஆகமம் என்பது பேசும். நம்ம உள்ளே இருக்கக்கூடிய நம்ம இல்லத்தின் அளவுகோலை பொறுத்து, நாம் சிறு வீடாக இருக்கலாம் பெரிய வீடாக இருக்கலாம், அந்த இல்லத்தின் அளவுகோலை பொறுத்து அந்த தலைவாசலை நாம் எங்கே அமைக்க வேண்டும், எந்த ஒரு பகுதி மத்திய பகுதியாக இடமா வடமா என்ற கலந்துல அதில் வந்து 9 பாகமாக பிரிக்கணும், 27 நட்சத்திரத்துக்கு பிரிக்கணும், பஞ்சபூதத்தின் அடிப்படையில் பிரிக்கணும். அதை பிரித்து அதை எந்த இடத்துல நம்ம அமைக்கும் பொழுது அது வந்து சுபமாக நமக்கு அமையும். அப்படி அமையும் பொழுது அதில் வாழ்பவர்கள் வசிப்பவர்கள் நல்ல ஒரு ஸ்திரத்தன்மையுடன் சுந்தராம்பிகை என்று சொல்லக்கூடிய சீர்காழி அன்னையினுடைய திரசுந்தராம்பிகையினுடைய அருளை பெறுவார் என்பது இதுதான் விதி. அதாவது இல்லத்துக்கு வந்து சிரசுந்தராம்பிகை என்று பெயர். ஸ்திரசுந்தராம்பிகை அப்படின்னா நிரந்தரமாக மனையில் தங்கும் மகாலட்சுமி என்று பெயர். அதுக்கு பேர் ஸ்திரசுந்தராம்பிகை என்று பெயர். அதாவது இதை வந்து நீங்கள் வந்து நாட்டுக்கோட்டை நகரத்தாருடைய பூஜையில் நீங்கள் பார்க்கலாம். எப்படி கேட்டிங்கன்னா, காடு வெட்டி கடியை நிலந்திருத்தி அதில் வீடு கட்டி கொண்டிருக்கும் வேல் வணிகர் இல்லங்களில் அன்றைக்கு வந்து அமர்ந்த அம்மா லட்சுமியே என்றும் நீ நீங்காது இரு அப்படின்னு ஒரு செயல் இருக்குது. அவங்களுடைய வீட்டில் போய் பாருங்கள், அந்த நிலைக்கதவை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த நாடி ஓட்டம் எல்லாம் அப்படியே செல்வம் குளிக்கிற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி அதில் எல்லாமே அந்த வடிவமைச்சிருப்பாங்க. அதாவது அன்னம், மயில், பட்சிகள், பறவைகள். அதே மாதிரி நிலவாசலை பூரா சில பேர் சர்ப்பத்தை அடித்து வச்சுருப்பாங்க. நாகம் அது வைக்கவே கூடாது. சர்ப்பம் அடித்தா அவன் அவ்வளோதான், கால் போட்டு தள்ளிடும். நிறைய இடம் மயிலாடுதுறை கும்பகோணம் பகுதியில் பூரா பார்த்தீங்கன்னா நிலவாசல் கதவுல கீழே நாகத்தடி ரெண்டு நாகத்தை அடித்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் தவறான செயல் செய்யக்கூடாது. அது மாதிரி நீங்கள் அமைக்கக்கூடிய திருக்கதவுன்னு அதுக்கு பேர். அந்த திருக்கதவை எந்த இடத்தில் வைக்க வேண்டும், உங்கள் இல்லத்தில் எந்த மையப்புள்ளி வைக்க வேண்டும், அது எந்தெந்த மாதிரிலாம் வைக்க வேண்டும் என சில விஷயங்கள் இருக்குது. அதை பொறுத்து தான் உங்கள் இல்லத்தில் வளர்ச்சியும் வளமும் இருக்கும். எனவே அது சரியான ஒரு நிபுணருடன் கேட்டு தெரிந்து கொண்டு நீங்கள் அமைத்துக்கொள்வது உங்கள் இல்லத்திற்கு நல்லது, உங்களுடைய வீட்டிற்கு நல்லது, உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. வாழ்க வளமுடன். நிச்சயமா ஒரு வீட்டுக்கு தலைவாசல் எவ்வளவு முக்கியம், அதனுடைய மகத்துவம் என்ன, அதில் அமைக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி.